ஓம் சாந்தி. 21/8/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அசுரத்தனமான வழிப்படி செல்வதால் வழி மாறிவிட்டீர்கள். இப்போது ஈஸ்வரிய வழிப்படி சென்றால் சுகதாமத்திற்கு சென்று சேர்ந்து விடுவீர்கள். கேள்வி: குழந்தைகள் தந்தையின் மீது எந்த நம்பிக்கை வைக்க வேண்டும், எதை வைக்கக்கூடாது? பதில்: நாம் பாபாவின் மூலம் தூய்மையாகி நம்முடைய வீடு மற்றும் ராஜ்யத்திற்கு செல்வோம் என்று பாபாவின் மீது குழந்தைகள் நம்பிக்கை வைக்க வேண்டும். குழந்தைகளே, இவர்கள் நோயாளியாக இருக்கிறார்கள், ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று பாபா கூறுகிறார். இங்கே இரக்கப்படுவது, ஆசீர்வாதம் செய்வது போன்ற விஷயங்கள் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களை பதீத நிலையிலிருந்து பரிசுத்தமாக மாற்றுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். இப்போது எந்த விகர்மமும் ஆகாமல் இருப்பதற்கான செயல்களை நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். பாடல்: இன்றில்லை என்றாலும் நாளை இந்த மேகங்கள் அனைத்தும் கலைந்துவிடும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். இப்போது வீட்டுக்கு போக வேண்டும் என்று குழந்தைகள் அறிவீர்கள். பாபா உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். ஆத்ம உணர்வுடன் இருக்கும்போதுதான் அந்த நினைவிருக்கும். தேக உணர்வில் வந்துவிட்டால் நினைவிருக்காது. பாபா பிரயாணியாக வந்திருக்கின்றார் என்று குழந்தைகள் அறிகிறீர்கள். நீங்களும் ஒரு பயணியாகத்தான் வந்துள்ளீர்கள். இப்போது நீங்கள் உங்கள் வீட்டை மறந்துவிட்டீர்கள். பிறகு தந்தை வந்து வீட்டை நினைவுபடுத்தியுள்ளார். மேலும் தினந்தோறும் புரிய வைக்கின்றார். சத்தோ பிரதானமாக மாறாத வரைக்கும் வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. பாபா சரியாக சொல்கின்றார் என்று குழந்தைகளுக்கு புரிகிறது. தந்தை கூட குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கொடுக்கும்போது நல்ல குழந்தைகள் அதன்படி நடக்கிறார்கள். இப்போது நல்ல வழியை கொடுக்கக்கூடிய தந்தை வேறு யாரும் இல்லை. ஆகவேதான் குழந்தைகள் வழிமாறி இருக்கிறார்கள். ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான். அந்த வழிப்படி கூட சில குழந்தைகள் நடப்பதில்லை. அதிசயமாக இருக்கிறது. லௌகிக தந்தையின் வழிப்படி நடக்கிறார்கள். அதுவோ அசுரத்தனமான வழியாகும். இதுவே நாடகமாகும். நீங்கள் அசுர வழிப்படி நடந்து இந்த நிலையை அடைந்துள்ளீர்கள் என்று குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கின்றார். இப்போது ஈஸ்வரிய வழிப்படி நடப்பதால் சுகதாமத்திற்கு சென்று விடலாம். அது எல்லையற்ற சொத்தாகும். தினந்தோறும் புரிய வைக்கின்றார். குழந்தைகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அனைவரும் இங்கேயே இருக்க முடியாது. வீட்டில் இருந்தாலும் நினைக்க வேண்டும். இப்போது நடிப்பு நிறைவடைய போகிறது. வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும். மனிதர்கள் எவ்வளவு மறந்துவிட்டார்கள். இவர்கள் அவர்களுடைய வீடு, ராஜ்யத்தையும் கூட மறந்து போய் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறதல்லவா? இப்போது வீட்டையும் நினையுங்கள் என்று பாபா கூறுகின்றார். உங்கள் ராஜ்யத்தையும் நினையுங்கள். இப்போது நடிப்பு நிறைவடைய போகிறது. இப்போது திரும்ப வீட்டுக்கு போக வேண்டும். மறந்துவிட்டீர்களா? பாபா நாடகத்தின்படி எங்களுடைய நடிப்பு இப்படித்தான், வீடு வாசலை மறந்து ஒரே அடியாக அலைந்து கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் கூறலாம். பாரதவாசிகள்தான் தங்களுடைய உயர்ந்த தர்மம் மற்றும் கர்மத்தை மறந்து தெய்வீக தர்மத்தையும் தெய்வீக கர்மத்தையும் தாழ்த்தி விட்டனர். இப்போது பாபா உங்களுடைய தர்மமும் கர்மமும் இவ்வாறு இருந்தது என்று எச்சரிக்கின்றார். அங்கே உங்களுடைய கர்மங்கள் எந்த ஒரு தீங்கும் தராததாக இருந்தது. கர்மம், அக்கர்மம், விகர்மத்தின் விளைவுகளை பாபா தான் உங்களுக்கு புரிய வைக்கின்றார். சத்யுகத்தில் கர்மம் தீங்கு தராததாக இருந்தது. ராவண ராஜ்யத்தில் கர்மம் தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது தர்மத்தையும் கர்மத்தையும் உயர்ந்ததாக மாற்ற தந்தை வந்துள்ளார். எனவே இப்போது ஸ்ரீமத் படி உயர்ந்த கர்மத்தை செய்ய வேண்டும். எந்த ஒரு கீழான கர்மத்தையும் செய்து யாருக்கும் துக்கம் தரக்கூடாது. இது ஈஸ்வரிய குழந்தைகளுடைய வேலை கிடையாது. என்ன டைரக்ஷன் கிடைக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். சுத்தமான உணவை உட்கொள்ள வேண்டும். ஒருவேளை வேறு வழி இல்லை என்றால் பாபாவிடம் ஆலோசனை கேளுங்கள். வேலை செய்யும் இடங்களில் சிறிது சாப்பிட வேண்டியுள்ளது என்று பாபா புரிந்து கொள்ளுகிறார்.
நீங்கள் யோக பலத்தினால் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள், பத்தித்தமான உலகத்தை தூய்மையாக மாற்றுகிறீர்கள் என்பதால் உணவை தூய்மைப்படுத்துவது பெரிய விஷயமா என்ன? வேலை செய்ய வேண்டும். பாபாவுடையவராகி விட்டால் அனைத்தையும் விட்டுவிட்டு இங்கேயே வந்து இருக்க வேண்டும் என்பதல்ல. எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள்? இவ்வளவு பேரும் இங்கே இருக்க முடியாது. அனைவரும் குடும்ப விவகாரத்தில் இருக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. இப்போது ஸ்ரீமத் படி ஒவ்வொரு கர்மத்தையும் உயர்ந்ததாக செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் தரக்கூடாது. தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். பாபாவின் கட்டளைப்படிதான் நடக்க வேண்டும். 2. எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக சுய தரிசன சக்கரதாரி ஆக வேண்டும். ஒருபோதும் உப்பு தண்ணீராக ஆகக்கூடாது. அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். மிக மிக இனிமையாக மாற வேண்டும். வரதானம். மரியாதையை கேட்டு வாங்குவதற்கு பதிலாக அனைவருக்கும் மரியாதையை தரக்கூடிய சதா சுயநலமற்ற யோகி ஆகுக. விளக்கம். உங்களுக்கு யாரேனும் மரியாதை கொடுத்தாலும், உங்களை ஏற்றுக்கொண்டாலும் அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, நீங்கள் அவர்களை தன்னுடைய இனிமையான சகோதரனாகவும் சகோதரியாகவும் ஏற்றுக்கொண்டு சதா உங்களுடைய சுயமரியாதையில் இருந்து அன்பான பார்வையுடன், அன்பான உள்ளுணர்வுடன் ஆன்மீக மரியாதையை அந்த ஆத்மாவுக்கு கொடுத்து கொண்டே செல்லுங்கள். இவர்கள் மரியாதை கொடுத்தால்தான் நான் மரியாதை கொடுப்பேன் என்பது கூட ராயலாக யாசிப்பதாகும். இந்த விஷயத்தில் நீங்கள் சுயநலமற்ற யோகி ஆகிவிடுங்கள். ஆன்மீக அன்பினுடைய மழையின் மூலமாக எதிரியை கூட உங்களுடைய நண்பராக ஆக்கிவிடுங்கள். உங்கள் முன்னால் யாரேனும் கல்லை விட்டு எறிந்தாலும் கூட நீங்கள் அவர்களுக்கு ரத்தினங்களை தானமாக கொடுங்கள். ஏனெனில் நீங்கள் ரத்னாகரராகிய தந்தையின் குழந்தைகளாவீர்கள். ஸ்லோகன். உலகத்தின் புதிய படைப்பிற்கான காரியத்திற்காக 2 வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 1. நான் கருவி என்று மட்டுமே புரிந்து கொள்வது, நிமித்த உணர்வு மற்றும் நடத்தையில் பணிவாக இருப்பது. நல்லது. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக பிரம்மாவின் முக வம்சாவளி பிராமண குல பூஷணர்கள் தேவதைகளை விடவும் உயர்ந்த குலத்தினர். நீங்கள் பாரதத்திற்கு மிக உயர்ந்த சேவை செய்கிறீர்கள். இப்போது மீண்டும் நீங்கள் பூஜைக்குரியவர் ஆகிவிடுவீர்கள். இப்போது பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராகவும் சோழியிலிருந்து வைரமாகவும் பாபா உங்களை மாற்றி கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவம் உடையவர் ஆகுங்கள். சேவையில் வெற்றிக்கான முக்கியமான சாதனம் என்னவென்றால் தியாகம் மற்றும் தபஸ்யா ஆகும். அப்படிப்பட்ட தியாகி மற்றும் தபஸ்வியின் அர்த்தம் சதா தந்தையின் மீது கொண்ட அன்பிலே மூழ்கி இருத்தல், அன்பினுடைய கடலில் மூழ்கி இருத்தல், ஞானம், ஆனந்தம், சுகம் மற்றும் சாந்தியின் கடலில் மூழ்கி இருத்தல். இந்த நிலையைத்தான் தபஸ்வி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தியாகியாக தபஸ்வியாக இருப்பவர்கள்தான் உண்மையான சேவாதாரி ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.